அர்ஜுன் மற்றும் காயம் அடைந்த சிட்டுக்குருவி. ஒரு அமைதியான கிராமம், பச்சை வயல்களும் அடர்ந்த காடுகளும் சூழ்ந்திருந்தது. அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மனதளவில் மிகவும் இரக்கம் கொண்டவன். அவன் பறவைகளையும் விலங்குகளையும் மிகவும் நேசித்தான். மற்ற குழந்தைகள் வயலில் விளையாடியபோது அர்ஜுன் விலங்குகள், மூங்கில் புழுக்கள் அல்லது சிறு பறவைகள் ஆகியவற்றை கவனித்துக்கொண்டு நேரம் செலவிட்டான். ஒரு காலை அர்ஜுன் கிராமத்திலிருந்து விலகிக் காட்டின் வழியாக நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு மெல்லிய சத்தத்தைக் கேட்டான். அவன் சத்தத்தைக் கண்டுபிடிக்க வலது, இடது பார்த்தபோது ஒரு சிறிய சிட்டுக்குருவி தரையில் படுத்திருந்தது. அதன் ஒரு சிறகு காயமடைந்திருந்தது. அதனால் அது பறக்க முடியவில்லை. அந்த சிட்டுக்குருவி பயமாக பார்த்தபோது அர்ஜுனின் மனது கருணையால் நிரம்பியது. அவன் அதை மெதுவாக எடுத்து, "கவலைப்படாதே சிறியவளே, நான் உன்னை கவனிக்கிறேன்" என்றான். அவன் சிட்டுக்குருவியை ஒரு மிருதுவான துணியால் மூடிக்கொண்டு வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். வீட்டில் அர்ஜுன் சிட்டுக்குருவியின் காயத்தை மெதுவாக சுத்தம் செய்து அதை தண்ணீர் குடிக்கச் செய்தான். பறவைக்காக ஒரு சிறிய கூடு போன்ற பெட்டியை அவன் கட்டினான். அதில் அது அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடிந்தது. அடுத்த சில நாட்களில் அர்ஜுன் குருவிக்கு தானியங்கள் மற்றும் தண்ணீர் கொடுத்து அது பாதுகாப்பாகவும் வசதியாகவும் இருந்ததை உறுதி செய்தான். முதலில் பயந்திருந்த சிட்டுக்குருவி மெதுவாக அர்ஜுனிடம் நம்பிக்கையை வளர்த்தது. அது ஒவ்வொரு முறையும் அவனை பார்த்தவுடன் மகிழ்ச்சியாக கீச்சிடத் தொடங்கியது. அதைக் கேட்டதோடு அர்ஜுனின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. ஒரு சில வாரங்களில் சிட்டுக்குருவியின் சிறகு முழுமையாக குணமாகி அது மீண்டும் பறக்கத் தயாரானது. அர்ஜுன் சிட்டுக்குருவியை வெளியே கொண்டு வந்து, "இப்போது நீ சுதந்திரமாக இருக்கிறாய், சிறிய தோழனே. உயர்ந்து பறந்து மகிழ்ச்சியாக வாழ்" என்று சொன்னான். அந்த சிட்டுக்குருவி வானத்தில் பறந்து அர்ஜுனின் மீது சுற்றி நன்றி சொல்வது போல செய்து மரங்களில் மறைந்தது. அதை பார்த்துக் கொண்டிருந்த அர்ஜுன் மகிழ்ச்சியுடன் மனநிறைவாக உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து அர்ஜுன் காட்டுக்குள் நடக்கும்போதெல்லாம் அந்தச் சிட்டுக்குருவி ஒரு கிளையிலிருந்து பறந்து வந்து அவனை சந்தித்துக் கீச்சிடும். பறவையும் சிறுவனும் கொண்ட அந்த நட்பு அர்ஜுனுக்கு மிக இனிமையான நினைவாக இருந்தது. கதையின் நெறி: விலங்குகளுக்கு நலம் செய்யும் செயல்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் மகிழ்ச்சியைத் தருகிறது. சிறிய கருணைச் செயல்களும் பெரிய மகிழ்ச்சியைக் கொண்டுவர முடியும்.